எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அது ஒரு சக்தி வாய்ந்த கற்பித்தல் முறை. அதோட ஸ்பெஷல் என்னன்னா, நவீன ஏஐயை பயன்படுத்தி நம்ம கலாச்சாரத்திலிருந்தே ஒரு எடுத்துக்காட்டை வச்சு அதை எப்படி உருவாக்கலாம்னு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். திருவள்ளுவர் சொன்ன இந்த ஒரு வரி, எண்ணித் துணிக கருமம். அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். இதுதான் நாம இன்னைக்கு பேச போற வழக்காய்வு முறையோட அடிநாதமே. சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் ஆழமா போய் என்ன இருக்குன்னு பாப்போம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த வழக்காய்வு முறைனா என்னன்னு ஒரு சின்ன அறிமுகம். அப்புறம் ஒரு நல்ல வழக்காய்வுக்கு என்னென்ன அம்சங்கள் முக்கியம்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஏஐ வச்சு இதை எப்படி உருவாக்குறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இதுக்கு அழிஞ்சிட்டு வர்ற கும்மிக்கலைய ஒரு உதாரணமா எடுத்துப்போம். கடைசியா இதை எப்படி ஒரு கிளாஸ் ரூம்ல பயன்படுத்தலாம்னு பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்கு வந்தாச்சு. வழக்காய்வு, ஒரு அறிமுகம். அப்போ இந்த வழக்காய்வு முறைனா உண்மையில என்ன? முக்கியமான திறமைகளை வளர்க்கறதுல இது ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? சிம்பிளா சொல்லணும்னா, வழக்காய்வுங்கிறது உங்கள ஒரு நிஜமான அல்லது நிஜம் மாதிரியான ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் நிறுத்திடும். அங்க ஒரு சிக்கல் இருக்கும். அதை நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும். இது மூலமா உங்க பகுப்பாய்வு திறன், பிரச்சனைக்கு தீர்வு காண்ற திறன், அப்புறம் முடிவெடுக்கிற திறமை எல்லாமே வளரும். ஆனா இது ஏதோ புதுசா வந்த விஷயம்னு நினைச்சிடாதீங்க. இதுக்கு நம்ம கலாச்சாரத்திலேயே ஆழமான வேர்கள் இருக்கு. நம்ம சிலப்பதிகாரத்தையே எடுத்துக்கோங்களேன். கண்ணகி பாண்டிய மன்னன் சபையில நின்னு தன்னோட தரப்பு வாதங்களை எப்படி அடுக்குனாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அது ஒரு மிக சிறந்த வழக்காய்வுக்கு உதாரணம். உண்மையையும் நீதியையும் நிலைநாட்ட இந்த முறை எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இது காட்டுது. சரி, வழக்காய்வுனா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ ஒரு சிறப்பான வழக்காய்வை உருவாக்குறதுக்கு என்னென்ன முக்கிய கூறுகள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு முழுமையான வழக்காய்வுக்கு சில தனித்துவமான பகுதிகள் இருக்கு. இதோட முக்கிய நோக்கமே என்னன்னா, ஒரு சிக்கலையோ இல்ல ஒரு சவாலையோ உங்க முன்னாடி வைக்கிறது தான். இதுதான் சரியான பதில்னு சொல்றது கிடையாது. பதிலா ஒரு தீர்வு கண்டுபிடிக்க உங்களை தூண்டுறது தான் இதோட வேலையே. இப்போ இந்த அட்டவணைய பாருங்க. இதுதான் ஒரு நல்ல வழக்காய்வோட முக்கியமான 6 தூண்கள். முதல்ல பின்னணி, அதாவது கதை எங்க நடக்குதுன்னு சொல்றது. 2வது சிக்கல், என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்றது. 3வது பங்குதாரர்கள், இதுல யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கு. 4வது தரவுகள், நம்ம வாதத்தை வலுப்படுத்த தேவையான தகவல்கள். 5வது விவாத கேள்விகள், நம்மள சிந்திக்க வைக்கிற கேள்விகள். கடைசியா சாத்தியமான தீர்வுகள், என்னென்ன வழிகள் இருக்குன்னு காட்டுறது. இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான வழக்காய்வு. சரி, இப்போந்தான் ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வர்றோம். இந்த வழக்காய்வை நாமளே எப்படி உருவாக்குறது, அதுவும் நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி. இங்கதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, நமக்கு ஒரு பெரிய உதவியாளரா மாறப்போகுது. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். முதல் ஸ்டெப் ஒரு தலைப்பை தேர்ந்தெடுக்கணும். 2வது ஸ்டெப் ப்ராம்ப்ட் எழுதுறது, அதாவது ஏஐக்கு நாம என்ன வேணும்னு தெளிவா கட்டளை கொடுக்கணும். 3வது ஸ்டெப் ஏஐ கொடுத்த பதில சரி பார்த்து நமக்கேத்த மாதிரி மாத்திக்கணும். இதுல ரொம்ப முக்கியமானது இந்த ப்ராம்ப்ட்ஸ் தான். நீங்க எவ்வளவு தெளிவா கேக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஏஐ உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். உதாரணத்துக்கு, கும்மி கலைய பத்தி ஒரு வழக்காய்வை உருவாக்குன்னு சும்மா சொல்றதுக்கு பதிலா, போன ஸ்லைட்ல நாம பார்த்த அந்த 6 கூறுகளையும், அதாவது பின்னணி, சிக்கல், பங்குதாரர்கள், தரவுகள், விவாத கேள்விகள், தீர்வுகள் எல்லாத்தையும் சேர்க்கச் சொல்லி ரொம்ப தெளிவா கட்டளை கொடுக்கணும். சரி, இதுவரைக்கும் தியரியா பார்த்தோம். இப்போ இத நேரடியா ஒரு நிஜ உலக உதாரணத்தோட வச்சு பார்க்கலாம். அழிஞ்சிட்டு வர்ற ஒரு நாட்டுப்புற கலையை காப்பாத்த எடுக்கப்படுற முயற்சிகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. நம்மளோட வழக்காய்வு கும்மி கலைய பற்றியது. குறிப்பா மேல திருவூர்ங்கிற கிராமத்துல இந்த கலை எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த கிராமத்துல வெறும் 10 பேருக்கு தான் இந்த கலை தெரியுது. அவங்களோட சராசரி வயசு 65. நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. நாம ஏதாவது செய்யலன்னா இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல இந்த அழகான கலை முழுசா அழிஞ்சு போயிடும். இந்த ஒரு நம்பர் நிலைமையோட தீவிரத்தை நமக்கு உணர்த்தும். 80%. ஆமா, 2000வது வருஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த கிராமத்துல கும்மி கலைஞர்களோட எண்ணிக்கை 80% குறைஞ்சிருக்கு. இந்த வரைபடம் அதை இன்னும் தெளிவா காட்டுது. பாருங்க, 2000வது வருஷம் 50 கலைஞர்கள் இருந்திருக்காங்க. ஆனா இப்போ 2024ல வெறும் 10 பேர் தான். அதுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த 10 பேர்ல ஒருத்தர் கூட 50 வயசுக்கு குறைவானவங்க கிடையாது. சரி, அடுத்த தலைமுறை கிட்ட இந்த கலை போய் சேர்ந்திருக்கான்னு பார்த்தா நிலைமை இன்னும் மோசம். அந்த ஊர்ல 80 இளைஞர்கள் கிட்ட ஒரு சர்வே எடுத்திருக்காங்க.
அதுல கிட்டத்தட்ட 94% பேருக்கு இந்த கலையில ஆர்வமே இல்ல. இல்லைன்னா அப்படி ஒரு கலை இருக்கிறதே தெரியல. வெறும் சொற்பமானவங்களுக்கு தான் கொஞ்சமாச்சும் ஆர்வம் இருந்திருக்கு. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா அதுல சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவங்க தான் பங்குதாரர்கள். இந்த வழக்காய்வுல பாருங்க, ஒரு பக்கம் தங்களோட கலைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக துடிக்கிற வயசான கலைஞர்கள், இன்னொரு பக்கம் இதுல துளி கூட ஆர்வம் இல்லாத இளைஞர்கள். இவங்கள தவிர கிராம பஞ்சாயத்து, மாவட்ட கலை பண்பாட்டுத்துறை, அப்புறம் உள்ளூர் பள்ளி, இவங்க எல்லாருமே இதுல முக்கியமான பங்குதாரர்கள். இந்த எல்லா தகவல்களையும் வச்சு AI சில சாத்தியமான தீர்வுகளை முன்வைக்குது. இங்கதான் விஷயமே இருக்கு. ஒவ்வொரு தீர்வுக்கும் சில நன்மைகள், சில தீமைகள் இருக்கு. உதாரணமா, இந்த கலைய முழுசா ஆவணப்படுத்தலாம். அப்படி செஞ்சா அது அழிஞ்சு போகாம பாதுகாக்கப்படும். ஆனா அது ஒரு உயிரோட்டமான கலையா இருக்காது. இன்னொரு வழி, இத பள்ளிக்கூட பாடத்திட்டத்துல சேர்க்கறது, அல்லது சுற்றுலா மூலமா கலைஞர்களுக்கு வருமானம் வர வழி செய்யறது. ஆனா அப்படி செஞ்சா கலையோட தனிமை போயிடுமோன்ற பயம் இருக்கு. அதனால எந்த வழிய தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது தான் இங்க இருக்கிற பெரிய சவால். சரி, இப்போ நம்மகிட்ட ஒரு முழுமையான வழக்காய்வு தயாராயிருக்கு. இதை எப்படி ஒரு வகுப்பறையில மாணவர்களுக்கு பயன்படுற மாதிரி மாத்துறது? ஒரு டீச்சர் இதை எப்படி திறமையா பயன்படுத்தலாம்? இதுக்கு ஒரு தெளிவான 5 படி திட்டம் இருக்கு. முதல்ல, ஆசிரியர் இந்த வழக்காய்வை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும். 2வது, மாணவர்கள் அதை தனியா படிக்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 3வது, அவங்கள சின்ன சின்ன குழுக்களா பிரிச்சு முக்கியமான கேள்விகளை பத்தி விவாதிக்க வைக்கணும். 4வது, ஒவ்வொரு குழுவும் தங்களோட தீர்வுகளை மத்தவங்க முன்னாடி பிரசன்ட் பண்ணணும். கடைசியா, ஆசிரியர் எல்லாத்தோட கருத்துக்களையும் தொகுத்து சொல்லி ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும். இது ஒரு அருமையான செயல்முறை. சரி, இது எல்லாத்துல இருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இது தொழில்நுட்பமும் பாரம்பரியமும் இணையிற ஒரு சக்தி வாய்ந்த புள்ளிய பற்றியது. முடிவா சொல்லணும்னா, ஏஐயோட உதவியோட நாம உருவாக்குற இந்த வழக்காய்வு முறை மாணவர்களை வெறும் தகவல்களை கேட்டுட்டு போறவங்களா இல்லாம ஒரு பிரச்சனைய தீர்க்கறவங்களா மாத்துது. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி சிக்கலான நிஜ உலக பிரச்சனைகளை எண்ணி துணிந்து எதிர்கொள்ள தேவையான திறனாய்வு சிந்தனையை இது வளர்க்குது. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டு செல்லுது. நம்மளோட பாரம்பரியமும் நவீன தொழில்நுட்பமும் ஒன்னா சேரும்போது நம்மால எதையெல்லாம் சாதிக்க முடியும்? கும்மி கலைய மாதிரி இன்னும் எத்தனை கலாச்சார பொக்கிஷங்களை நாம இந்த மாதிரி ஆராய்ஞ்சு பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்காக புதுப்பிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க.